வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டித் தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம். இது சங்கரிஸ் டுட்டோரியல். நான் உங்கள் சங்கரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணி இலக்கணம் பகுதி 3. ஏற்கனவே அணி இலக்கணம் பகுதி 1, 2ன்னு 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்களில் அணியை பற்றிய விளக்கம், அதனுடைய வகைகள், சில முக்கியமான அணி வகைகளுடைய உதாரண பாடல்கள், விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த 2 வீடியோக்களுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்க. இன்னைக்கு அணி இலக்கணம் பகுதி 3 வீடியோவில் வேறு சில முக்கியமான அணிகளை கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல உள்ளுரை உவமம். இந்த உள்ளுரை உவமம் என்றால் என்ன அப்படின்ற கேள்விக்கு எழுத வேண்டிய பதிலை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை விளக்கமாக பார்க்கலாம். கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருட்கள் மூலம் உவமைப்படுத்துவதை உள்ளுரை உவமம் என்பர். அதாவது கவிஞர் ஒரு பாட்டை எழுதும்போது தான் சொல்ல விரும்புகிற கருத்தை அல்லது அந்த கதையில் வரக்கூடிய மாந்தர்கள் சொல்ல விரும்புகிற கருத்தை நேரடியாக சொல்லாம மறைமுகமாக, அதாவது உள்ளுரை கருத்து. எப்படின்னா, ஒரு பாட்டுக்கு நேரடியான ஒரு பொருள் இருக்கும், அந்த பாட்டுக்கு உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கும். அதை எதன் மூலமாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பொருட்களை பயன்படுத்தி சொல்லுவாங்க. கருப்பொருள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கருப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்குரிய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்க. ஸோ ஏதாவது ஒரு கருப்பொருளை பயன்படுத்தி அந்த பாடலை அமைச்சு கருத்தை சொல்லுவாங்க. இதுதான் உள்ளுரை உவமம். சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு பாடல் பார்க்கலாம். ஈயல் புற்றத்து ஈர்ம்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்குதோல் துதிய வள்ளுகிர் கதுவலின் பாம்பு மதன் அழியும் பானாட்கங்குள். இப்போ இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்துடலாம். தலைவன் தலைவியை பார்க்க போறாரு. எப்படின்னா, ராத்திரி நேரத்தில் தனியாக காட்டுப்பாதையில் தலைவியை பார்க்க போறார். இது காட்சி. இதுக்கு இந்த இடத்துல ஒரு பாடலை கவிஞர் எழுதியிருக்காரு. என்னன்னா, தலைவனை பற்றியும் எழுதலை, தலைவியை பற்றியும் எழுதலை. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு, காட்டு பகுதியில் ஒரு கரடியானது பசியோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு புற்று இருக்குது, ஈசல் புற்று இருக்குது. அந்த புற்றுக்குள்ளே ஏதாவது கிடைக்குமான்னு கரடி என்ன பண்ணுது, கையை உள்ளே விட்டு பார்க்குது. அந்த புற்றுக்குள் ஒரு பாம்பு, கருநாக பாம்பு படுத்திருப்பதை கரடி அறியவில்லை. அதாவது கரடிக்கு தெரியல, கையை உள்ள விடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கரடி கையில் இருக்கக்கூடிய நகம் பட்டு பாம்பு காயப்படுது. இப்போ இது நேரடியான பொருள். மறைபொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் இப்படி தனியாக ராத்திரி நேரத்தில் காட்டுப்பாதையில் தலைவியை பார்க்க வர்றதுனால அவனுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்து விடுமோ அப்படின்னு தலைவி பயப்படுறாங்க. இதுதான் உள்ளுரை பொருள். இப்போ அணி பொருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரடி தலைவனுக்கும் பாம்பு தலைவிக்கும் குறியீடுகளாய் அமைந்து இது உள்ளுரை உவம அணிக்கு பொருந்தி இருக்கு. இப்போ கரடி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பொருள் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலத்திற்குரிய கருப்பொருள்ல வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது இறைச்சி. இறைச்சியினுடைய விளக்கம். இறைச்சி என்பது அகப்பாடலில் வருகிற மற்றொரு உத்தியாகும். உரிப்பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருளே இறைச்சி ஆகும். இறைச்சி அகப்பாடலில் மட்டுமே வரும். இப்ப இறைச்சின்றது எங்க வரும்னு சொல்றாங்க, அகப்பாடல். அகம்னா என்னது அப்படின்னா, தலைவன் தலைவிக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் அகப்பாடல்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அகப்பாடல்களில் மட்டும்தான் இறைச்சி வரும். முதல்ல இறைச்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு உத்தி. அதாவது தலைவனோ தலைவியோ பேசிக்கும் போது அவங்களுக்குள்ள நடக்கிற நிகழ்வுகள் ஒரு குறிப்பு தர மாதிரி. அவங்க சொல்கிற தகவல் வேறையாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே அவங்க வேற ஒரு குறிப்பை தருவாங்க. ஆனால் இதில் உரிப்பொருளுக்கு எந்த தொடர்பும், கருப்பொருளோ உரிப்பொருளோ இருக்காது. அதனால் இது இறைச்சி. இப்போ எடுத்துக்காட்டு பாடலை பார்க்கலாம். நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகுமென்று அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே அம்மன் நானுதும் நும்மோடு நகையே. ஸோ இந்த பாட்டுக்குரிய பொருள், பாடலின் பொருள் என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். அதாவது இந்த பாட்டில் தலைவி தலைவன் கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புன்னை மரம் உன்னை விட சிறந்தது, உனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஆக இந்த
என் தங்கைக்கு முன் நின்று உன்னோடு, அதாவது தலைவனோடு பேசுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது அப்படின்னு தலைவி சொல்றாங்க. இதுல இறைச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவி வேறு இடத்தில் சந்திக்கலாம் என தலைவனுக்கு குறிப்பு தருகிறாள். அதை இந்த இடம் வேணாம், வேற இடத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வேண்டிய கருத்து. ஆனால் அவங்க சொன்னது என்ன, தங்கச்சி முன்னாடி பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இது இறைச்சி. அதனால அணிப்பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவியிடம் வேற இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு குறிப்பு மூலமா சொல்றாங்க. நேரடியா சொல்லலை, வேற இடத்துல பார்க்கலான்னு சொல்லலை. இந்த இடத்துல உன்னை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அர்த்தம், வேற இடத்துல சந்திக்கலான்னு மறைமுகமா சொல்றாங்க. அதுதான் அணி பொருத்தம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஏகதேச உருவக அணி. இதனுடைய விளக்கத்தை முதல்ல பார்த்துடலாம். ஒரு பொருளை உருவகம் செய்து அதற்கு இணையான மற்றொரு பொருளை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும். இப்ப ஒரு புலவர் தன்னுடைய பாடல்ல 2 இணையான, அதாவது சமமான விஷயங்கள்ல ஒன்றை மட்டும் ஒரு எடுத்துக்காட்டோட விளக்கிட்டு இன்னொன்னு சொல்லாமலே விட்டுடுறது ஏகதேச உருவக அணி ஆகும். இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாடலை பார்க்கலாம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமா புனையை சுடும். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கோபத்தை தன் குணமாக சேர்த்து கொள்கிறார்களோ அவர்களையே அந்த சினமானது நெருப்பு போல அழித்துவிடும். அதே மாதிரி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சுற்றம் அப்படிங்கிற தெப்பத்தையும் சுட்டழிக்கும். இதுல அணி பொருத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுற்றத்தை தெப்பத்தோடு ஒப்பிட்ட திருவள்ளுவர் இந்த உலக வாழ்க்கையை கடலாக உருவகப்படுத்தி சொல்லல. அதனால இது ஏகதேச உருவக அணிக்கு பொருத்தமானது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் ஒரே பொருளையே தருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். அதாவது ஒரு பாட்டுல ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வருது, ஆனா ஒரே அர்த்தத்தை தான் தருது அப்படின்னா அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து இதனுடைய எடுத்துக்காட்டு பாடல். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கருத்தை யார் யார் சொன்னாலும் அந்த கருத்தையுடைய உண்மையான கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அணி பொருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறள்ல பொருள் அப்படின்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வருது, ஆனா கருத்துன்ற ஒரே அர்த்தத்தை தான் தருது. எனவே இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். இந்த காணொளியோட முக்கியமான அணிகளை பற்றின விளக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன். அணி இலக்கணம் தொடர்பான பயிற்சி வினாக்களுடன் நாளைய வீடியோல மீண்டும் சந்திப்போம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் உங்கள் சங்கரி.